विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदा शिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। भूमिष्ठाभिनयात्र भूस्त्रिदिवतोऽपि उच्चैरधस्थापिया या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं पवित्रतटनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायात् अपायात् जगत्। वित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तदा यश्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैस्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तम्। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमा गतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रः न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य यो अन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सो अन्यां सिद्धिं गवेषयेत्। ध्रुवनुடைய स्तुति நாராயணனை நோக்கி சர்வாத்மாவாகவும் உத்கிருஷ்ட வஸ்துகளுக்கு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாகவும் பகவான் தான் இருக்கார் என்பதை காண்பிக்கக்கூடிய துருவஸ்துதிய சொல்லி முடிச்சதும் பகவான் திருவன் கிட்ட பேசுறார். கைவால விஷாலாக்ஷ ध्रुव ध्रुवमते अनघ परिज्ञातः मया सम्यक् तव हृदयस्थो मनोरथ अन्नाद्भवन्ति भूतानि वृष्टेः अन्नसमुद्भवा तदवृष्टे कारणा सूर्यं सूर्याधारो ध्रुवो ध्रुवेधिपो। हे ध्रुवனே குழந்தாய், விஷாலமான கண்களை உடையவனே, ध्रुवमतेன்னு சொல்றார். ध्रुवம்னா அசையாதன்னு அர்த்தம். ஸ்திரமான ஒரு புத்தியை உடையவன், மதியை உடையவன் நீ, பாபம் இல்லாதவன். அனக, உன்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுட்டேன். உனக்கு ஒரு பதம் வேணும். ஏன்னா இந்த லௌகிக மனுஷர்களால் அடையப்படுகின்ற ராஜ்யம் முதலான பதங்கள் அல்பமாக இருக்கு.
அப்படிங்கிறத நீ புரிஞ்சுட்ட. அதனால நீ இந்த லௌகீகவாதிகள் விரும்புற பதத்தை தாண்டின ஒரு விஷயத்தை அடையணும்னு உன்னோட மனோவாஞ்சியை நான் புரிஞ்சுட்டேன். அதனால அப்படி ஒரு ஸ்திரமான பதத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா, அன்னத்திலிருந்து ஜீவன்கள் உற்பத்தியார். அந்த அன்னமானது மழையினால உற்பத்தியாகும். அந்த மழைக்கு காரணமாக இருக்கிறது சூரிய பகவான். சூரியன் சர்வாதாரமாகவும் இருக்கார். எல்லா உயிரினங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது சூரியன் தான். அந்த சூரியனுக்கே ஆதாரமாக இருக்க ஒரு வரத்தை உனக்கு கொடுக்கிறேன். சூர்யாதாரா துருவா ஏதி. சூர்யாதார தன்மை அதை நீ அடைவாய். எல்லா விதமான கிரகங்கள் நட்சத்திரங்கள் அது உன்னை சுத்தி நகர்கின்ற தன்மையை அடைவாய். ஜோதிஷ்சக்ரஹா ஜோதிஷ்சக்ரஸ்ய சவஸ்ய கிரஹார்க்ஷதே சமந்தத. ககனே பிரமதோ நித்யத்வம் ஆதாரோ பவிஷ்யசி. மேடீபூதஸ்து வை சர்வான் வாயுபாஷேர்நியந்திரிதான். ஆகல்பதத்பததிஷ்ட பிராமயன் ஜோதிஷாங்கணான். ஜோதிஷ்னா நட்சத்திரங்கள். அதே மாதிரி கிரக ரிக்ஷாதேகே அந்த சமூகம், கிரக சமூகம், நட்சத்திர சமூகம், மாதிரி சேட்டிலைட்ஸ், இதெல்லாம் ககனே பிரமதா நித்யத்வம் ஆதாரோ நித்யத்வம் ஆதாரா பவிஷ்யசி. எல்லாம் ககனத்துல ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ண போறது, சுத்துறது. ஆனா நீதான் அதுக்கு ஆதாரமா இருக்க போற. யுக பர்யந்தம் கல்பம் முடியற வரைக்கும் இவ எல்லாம் சுத்துற மாதிரி நீதான் ஆதாரமா இருப்ப. மேடீபூதஸ்து வை சர்வான் வாயுபாஷயே நியந்திரிதான். ஆகல்ப தத்பத திஷ்ட பிராமயன் ஜோதிஷாங்கணான். இந்த ஜோதிஷங்கணங்கள் கயத்தினால கட்டி சுத்துற மாதிரி ஆகாசத்துல ஒன்ன சுத்தி சுத்த போற. ஆகல்ப தத்பதம் திஷ்ட. கல்பம் முடியற வரைக்கும் நீ அந்த ஒரு தன்மையோடு இருக்க போற. எல்லாம் அந்த பாசத்தினால கட்டப்பட்டது மாதிரி ஒன்ன சுத்தி சுத்தி வரப்போகுது. இந்த எல்லாத்தையும் ஆதாரமா நான் தான் இருந்தேன் சொல்றார். ஆராத்ய ஸ்ரீ மகாதேவ புரா பதமிதம் மயா ஆசாதியத்ததே தத்ரே தபசா பிரதிபாதிதம். சாட்சாத் பரமேஸ்வரன் தான், மகாதேவன் தான் எனக்கு இதை கொடுத்தான். மகாதேவ புராபதம் இதம் மயா ஆசாதியத்து. நான் சம்பாதிச்சேன். எப்படி இந்த பதத்தை நான் சம்பாதிச்சேன்? மகாதேவனை ஆராதனை பண்ணி அந்த தபஸ்னால நான் பிரதிபாதித்தம், நான் இதை அடைஞ்சேன். ஆனா நீ அதே தபஸ்னால நீ இதை அடைஞ்சிருக்க. ஆராத்திய மகாதேவ புரா பதமிதம் மயா ஆசாதியத்து தது ஏதத்து தே தபசா பிரதிபாதித்தம்.
நீ இப்படி ஒரு தபஸுனால நான் மகாதேவன்ட்டேந்து அடைஞ்ச இந்த ஆதார தன்மை இருக்கே அத நீ அடைஞ்சிட்ட. உன்னுடைய தபஸ் அதை உனக்கு பெற்று கொடுத்துருக்கு. அதே மாதிரி இது எல்லாம் சில காலங்களுக்கு தான், எப்பவுமே நீயே வச்சுட்டு இருப்பேன் இல்ல. நான் வச்சுட்டு இருந்தேன்னா நான் மகாவிஷ்ணுவாக இருந்து எப்பவும் வச்சுட்டு இருக்கிறவன். பரமேஸ்வரனுடைய அனுஜையினால நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பரமேஸ்வரன் தான் அங்க பரபிரம்மம். ஒரு சுவாமி இன்னொரு சுவாமி உயர்த்தாழ்வு சொல்றதுக்கு இல்ல, பரம்பிரம்மத்தினால. ஏன்னா விஷ்ணுன்றவர் எப்போ லிமிட்டட் ஆயிடுத்தோ, என்ன ஸ்திதி மட்டும்தான் அவர் பண்றார் அப்படின்னா, ருத்ரன் சம்ஹாரம் மட்டும்தான் பண்றார், பிரம்மா சிருஷ்டி மட்டும்தான் பண்றார்னா அப்போ சர்வ காரியத்தையும் பண்றவர் அவர் இல்லைன்னு ஆக. ருத்ரனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, பிரம்மாவும் இல்லை. யார் பண்றா? பரம்பிரம்மத்தினுடைய ஒரு காரியம் முழுக்கல ஒரு பகுதி ஸ்திதியை மட்டும் அவர் பண்றார். அப்போ அந்த காரியம் பிரம்மத்தினால அருளப்பட்டது அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டி. விஷ்ணு புராணத்துல விஷ்ணுவையே பிரம்மமாக பார்க்கும் பொழுது அங்க பிரம்மத்தை விஷ்ணுன்னு உபாசிக்கும். இங்க பிரம்மத்தை கந்த புராணத்துல மகாதேவனாக பரமேஸ்வரனா பார்க்கும் பொழுது இங்க மகாதேவன் சொல்றது. அப்ப இங்க மகாதேவன் சொல்லும் பொழுது திரிமூர்த்திகள்ல ஒருத்தர் பெரியவர்னு அர்த்தம் கிடையாது. திரிமூர்த்திகள் எல்லாம் சமம். ஆனா பரம்பிரம்ம திரிமூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுனால இங்க பிரம்மத்தினுடைய ஒரு அனுகிரகத்தினாலதான் ஸ்திதி நடக்கிறது, அதனுடைய சந்நிதியினால நடக்கிறது அப்படிங்கிறது தாத்பரியம். அதனால என்ன சொல்றார், நான் இதை தாரணம் பண்றது எல்லா ஸ்திதியிலையும் நான் தான் பண்றேன். ஆனா சில பேருக்கு இது அப்பப்போ கிடைக்கிறது. கேச்சிது சதுர்யுகம் யாவத்து கேச்சிது மன்வந்தரம் துருவ. சில பேரு 4 யுகங்கள் சதுர்யுக பர்யந்தம் இந்த மாதிரி ஒரு நிலையை அடைவார்கள். சில பேர் ஒரு மன்வந்தரம், ஒரு மனுவனுடைய காலம் வரைக்கும் இந்த மாதிரி தன்மையை அடைவார்கள். ஹே துருவனே, ஆனா நீ ஒரு கல்பம் வரைக்கும் அடைஞ்சிருக்க. திஷ்டந்தி த்வந்து வை கல்ப பதமே தத் பிரசாஸ்யதி. இந்த பதத்தை ஒரு கல்பம் வரைக்கும் நீ அடைஞ்சிருக்க. மற்றவாள்லாம் இதை விட கம்மியான காலம்தான் அடைவா. மனுனாபி யத் பிராபி இமன்யேர் மானவைர் துருவ தத்பதம் விஹிதத் பத் சாச்சக்ராத்யேர் அபி துர்லபம். மனுவால கூட அடைய முடியாத ஒண்ணு மற்ற யாராலையும் அடைய முடியுமோ? மனுனாபி ந யத் பிராபி இம் அந்நீர் மானவைஹி துருவ. மற்ற மனுஷர்களால அடைய முடியுமா? அத மனுவாலேயே அடைய முடியல இந்த தன்மைய. இத்தனை நாளா மனு இருந்துதானே இருக்கான், நான் தான் வச்சுட்டு இருந்தேன் இந்த தன்மைய. ஆனா நீ அடைஞ்சிட்ட. தத்பதம் விஹிதத்வ சா சக்கராத்யேரபி துர்லபம். சக்கரன் என்கின்ற இந்திரனால் கூட அடைய முடியாத துர்லபமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நீ அடைந்துள்ளாய். அது உன் பாக்கியம், உன் தவத்தின் பயன். நீ கேட்டியே, யாராலையும் அடைய முடியாத தன்மையை நான் அடையறதுக்கு என்ன வழின்னு இப்ப அடைஞ்சிட்ட பத்தியா? எப்படி அடைஞ்ச? உன் தபஸ்னால நீ அடைஞ்ச. தபஸ் எதைதான் உனக்கு பெற்று தராது? அந்யான் வவரான் பிரயச்சாமி ஸ்தவேன அனேன தோஷிதா. உனக்கு நான் வேற ஒண்ணு தர வரேன். ஏன்னா உன் மேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குழந்தையா இருந்துட்டு, பாலகனா இருந்துட்டு இப்படி ஒரு தபஸை நீ பண்ணிருக்கியே,
உனக்கு வேற பல வரன்களை நான் தரேன். துணீதிரபி தே மாதா த்வத் சமீபே சரிஷ்யதி. கேளு, இன்னொன்னு உனக்கு தரேன். உன்னோட அம்மா துணீதியும் உன் கூடவே இருப்பா. தாயார பிரிஞ்சு நீ அங்க போய் ஆகாசத்துல தனியாக கிரகங்களை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. துணீதி உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு வரத்தையும் உனக்கு கொடுக்குறேன். அதனால நீ ஆனந்தமா அங்க இருந்துட்டு கல்பம் முடிகிற வரைக்கும் ஆனந்தத்தை தேவதையாக அனுபவிச்சுட்டு நட்சத்திரத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்றார். இதம் ஸ்தோத்ரவரம் யஸ்து படிஷ்யதி சமாஹித திரிசந்தியம் மனுஜஸ்தஸ்ய பாபம் யாஸ்யதி சக்ஷயம். இந்த ஸ்தோத்திரம் இருக்கே, இது ஸ்தோத்திர வரம்னு சொல்றார். இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் உன்னதமான ஸ்தோத்திரம் இந்த துருவஸ்துதி என்பது. அத யார் ஒருவன் மனச ஒன்றாக்கி சமாஹிதா, மனச நிலைப்படுத்தி படிஷ்யதி யார் படிக்கிறானோ, திரிசந்தியம் 3 வேளை யார் இத பாராயணம் பண்றானோ, மனுஜஹா தஸ்ய பாபஹா யாஸ்யதி சக்ஷயம், அவனுடைய பாபங்கள் அழிஞ்சு போயிடுறது, க்ஷயத்தை அடைஞ்சிடுறது, நிக்கிறது இல்ல. ந தஸ்ய சதனம் லக்ஷ்மீம் பரித்யக்ஷ்யதி அசம்சயம் ந ஜனனி ஆவியோகஸ்ச ந பந்து கலஹோதயம். லக்ஷ்மியானவள் இந்த ஸ்லோகத்தை சொல்றவாளுடைய கிரகத்தை விட்டு வெளியில போகிறதே கிடையாது. அவன் தன் தாயார்கிட்டேந்து பிரிஞ்சே இருக்க மாட்டான். தன்னுடைய பந்துக்களோடு கலகத்துல ஈடுபட மாட்டான். யாரும் அவனை சண்டை போட மாட்டான். இந்த ஸ்லோகத்தை திரிசந்திய பாடம் பண்றவன் யார் இருக்கானோ அவனுக்கு விரோதிகள் இருக்க மாட்டார்கள். தாயார்கிட்டேந்து பிரிவு இருக்காது. லக்ஷ்மி எப்பவுமே லட்சுமி கடாட்சம் அவங்க கூட இருந்துட்டே இருக்கும். துருவஸ்துதிரியம் புண்ணியா மகாபாதக நாசினி. இந்த மகாபாதங்களை நாசம் பண்ணக்கூடிய இந்த துருவஸ்துதி பிரம்மஹாபி விசுத்தே விசுத்த ஸ்வேத காகதே தரபாபினாம் மகாபுண்யஸ்ய ஜனனி மகாசம்பத்திதாயினி மகோபசர்கசமணி மகாவியாதி விநாசினி. இந்த துருவஸ்துதியானது வேற என்னெல்லாம் தரும்னா, பாதகங்களை நாசம் பண்றது. பெரிய பெரிய பாபங்கள், பஞ்சமகா பாதகங்கள் இருக்கே, அதுல எது பண்ணியிருந்தாலும் அதை நாசம் பண்றது. பிரம்மஹத்தி அப்படிங்கிற பாபத்தையே நாசம் பண்ணக்கூடியது இந்த துருவஸ்துதி. மற்ற உபபாபங்களை பத்தி கேட்கணுமான்ற கத இதர பாபினாம் பிரம்மஹாபி விசுத்தே விசுத்தியேதி விசுத்தியேத. பிரம்மஹத்தி பண்ணவன் கூட சுத்தத்தை அடைஞ்சிடுறான். மற்ற பாபிகள்லாம் என்ன, அதுக்கா இன்னும் கொஞ்சம் பாபத்தை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை படிக்கிறேன்னு சொல்லப்படாது. தெரியாம பண்ண பாபத்துக்கு சொல்லப்படுறது. தெரியாம பண்ணிட்டோம், ஜென்மால இந்த ஜென்மால முன்னாடி ஜென்மால எப்பப்பயோ பண்ணதெல்லாம் சேமிச்சு இருக்கே, அதெல்லாம் எப்படி போகணும்னா இதை பாராயணம் பண்ணு, மகாவிஷ்ணு தியானம் பண்ணு, அதெல்லாம் போகும்னு சொல்றார். அதுக்காக நீ இது லைசன்ஸ் டு பர்ஃபார்ம் மோர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க கூட. இது மகா புண்ணியத்தை ஏற்படுத்துறது. மகா புண்ணிய ஜனனி, மகா சம்பத்திதாயம். மகா சம்பத்துகளையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது. மகா உபசர்க்க சமனி. உபசர்க்கங்கள் இருக்கக்கூடிய துக்கங்களை நாசம் பண்றது. வியாதி விநாசினி, மகா வியாதிகள். கொரோனா தெரிஞ்சிருந்தா எல்லாரும் இதை பாராயணம் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணிருப்பா நிறைய பேர். திருவஸ்துதி ரொம்ப
பிரசித்தம் தானே. பாபங்களை விநாசம் பண்றது, வியாதிய விநாசம் பண்றது. யஸ்யாஸ்தி பரமா பக்திர்மயே நிர்மல சேதசா துருவஸ்துதிரியம் தேன ஜப்யா மத்பிரீதிகாரிணி. யாரெல்லாம் மகாவிஷ்ணுவான என் மேல பக்தி வச்சிருக்காளோ, யாருக்கெல்லாம் சுத்தமான அந்தఃகரணம் இருக்கோ, நிர்மலமான புத்தி இருக்கோ, வாழலாம் இந்த துருவஸ்துதி என்கின்ற ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணேன்னா என்னுடைய பிரீத்தி உங்களுக்கு கிடைக்கும். என் பிரீத்தி வேணும்னு தானே ஆசைப்படுறேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, என் பிரீத்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்கிறார் மகாவிஷ்ணு. சமஸ்த தீர்த்த ஸ்நானேன யத் பலம் லபதே நரஹ தத் பலம் சம்யகாப்னோதி ஜபன் ஸ்துத்யா முதா. எல்லா தீர்த்த ஸ்நானங்கள் பண்றதுனால என்ன பலன் ஏற்படுமோ அது எல்லாம் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றதுனால சித்திக்கிறது. சந்தி ஸ்தோத்ராண்யநேகானி மம பிரீதிகராணி ச த்ருவஸ்துதேர்ன சைதஸ்யாஹ கலாமர்ஹந்தி ஷோடசீம். சொல்றார், எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, அது என்ன சந்தோஷப்படுத்தும். சந்தோஷப்படுத்தாதது ஸ்லோகங்கள் வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆனா இந்த துருவஸ்தோத்திரத்துல 16 ஒரு பங்கு தான் அவையெல்லாம். துருவஸ்தோ துதையேர் நைஸ் தஸ்யாக கலாமர்ஹந்தி ஷோடசி. 16ல ஒரு பங்கு கூட இதுக்கு சமமாகாது. துருவஸ்துதியில 16ல ஒரு பங்குக்கு கூட மற்ற ஸ்தோத்திரங்கள் சமமாகாது. அதனால 16 மடங்கு சந்தோஷத்தை எனக்கு இந்த துருவஸ்துதி நீ பண்ணிருக்க இல்லையா, நீ பக்தனாச்சே. ஒரு குழந்தையாக இருந்து நீ பிறந்ததுல இருந்தே நாராயணனுடைய ஸ்மரணையோட இருந்தவன் நீ. அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு கடோர தபஸ் பண்ற ஒரு தன்மை உனக்கு இருந்திருக்கு. அந்த ஏகாகிர சித்தம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து என் மனசு சந்தோஷமாயிருக்கு. அதனால உன்னுடைய இந்த ஸ்துதி எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றார் மகாவிஷ்ணு. ஸ்ருத்வா பீமா ஸ்துதிம் மர்த்திய ஸ்ரத்தயா பரயா முதா பாதகைர் முச்சதே சத்யோ மகத் புண்ணியமவாப்னுயாத். ஸ்ருத்வாபி பாராயணம் பண்ணவா இருக்கட்டும். சுவாமி, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அக்ஷரங்கள்லாம் சரியா எனக்கு சொல்ல வராது, தமிழ் தான் தெரியும், இது ரொம்ப பல்ல உடைக்கிறது என்ன, காதால கேள் போறோங்கிற. சுத்வாபி இமாம், காதால கேட்டாலே ஸ்ரத்தையோட கேட்டா மகாபாதகங்கள்ல இருந்து உடனே விமோசனம் கிடைச்சிடுது, புண்ணியம் கிடைச்சிடுது. கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, தெரியுமா? வேதத்தையே சிரவணம் பண்ணோம்னு சொல்லியிருக்கு. வேதத்தை சொல்லிட்டு இருக்கான்னா எல்லாரும் சொல்ல போறது இல்லை. ஏதோ 4 வைதிகா சொல்றான்னா அதை உட்கார்ந்து கேட்கணும். அவர் பாட்டு என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு, நீங்க சேரை போட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு குச்சு 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 குச்சுன்னு பேசிட்டு இருக்க வேண்டி. விவாகங்களா இருக்கட்டும், மற்ற வைதிக காரியங்கள் எது நடந்தாலும் இப்ப பார்த்தோம்னா வைதிகா பாட்டு எதையோ சொல்லிட்டு இருக்கா, இவா பாட்டு என்னத்தையோ பேசிட்டு இருக்கா. கர்த்தாவும் அவர் பாட்டு கையில பவித்திரத்தை போட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு அவர் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. அப்படி பண்ணக்கூடாது. அந்த காலத்துல நாதஸ்வரத்தை வச்சு, ஏன்னா எல்லாருக்கும் இது கேட்காது, மங்களவாத்தியமாவது கேட்கட்டும்ட்டு நாதஸ்வரத்தை வச்சு அங்க அந்த மங்களவாத்தியம் கேட்கட்டும்னு வச்சா, இப்போ வைதிகாலாம் என்ன சொல்றா, உடனே நாதஸ்வரத்தை நிறுத்துன்றாரு, முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லை. எப்படியும் வைதிகா சொல்றது இவா யாரு காதுலயும் விழ போறது இல்லை. இவா ஒரே கொய்யோமுஜோன்னு பேச்சு சத்தம் தான் இருக்கு. அப்படி ஆயிடுத்து நம்ம சம்பிரதாய சடங்குகள் எல்லாம். அதை மாத்துறதுக்கு முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேதத்தை சிரவணம் பண்றது சொல்ற அளவுக்கு புண்ணியம். அதுதான் இங்க சொல்ல வர்றார். இந்த துவஸ்துதியே ஒன்னால சொல்ல முடியலன்னா கேளு போறோம். கோவிலுக்குள்ள போக முடியலையா, கோபுர தரிசனம் பண்ணி போறோம். அதனால அந்த ஸ்ரத்த தான் முக்கியம்.
அபுத்திரः புத்திரமாப்னோதி நிர்தனோ தனமாப்னுயாத் அபக்தோ பக்திமாப்னோதி கீர்த்தனாச்ச துருவஸ்து தேஹே. புத்திரன் இல்லாதவன் புத்திரனை அடைகிறான், தனம் இல்லாதவன் தனத்தை அடைகிறான், பக்தி இல்லாதவன் பக்தி அடைகிறானா. எப்படின்னா துருவஸ்து தே கீர்த்தனாத், பாடுறதுனா. பக்தி இல்லாம பாடினாலும் பக்தி தானா வந்துடுது. ஏன்னா பாவம் தத்பவத்தின்னு பேக் இட் அண்ட் மேக் இட். முதல்ல இல்லாத மாதிரி இருக்கும், பண்ணிட்டே இருந்தா அது வந்துடும். தத்வாதானான்யநேகானி கிருத்வா நானாவ்ரதானி ச யதா லாபானவாப்னோதி ததா ஸ்துத்யானயா நரஹ. எவ்வளவோ தானங்கள் பண்றதுனாலையும் பல விரதங்கள்லாம் தீவிரமா பண்றதுனாலையும் என்ன புண்ணியம் வருமோ அதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தினால வருது. தெக்வா சர்வாணி காரியாணி தெக்வா ஜப்யா அநேகஷா துருவஸ்துதிரியம் ஜப்யா சர்வகாம பிரதாயினி. எல்லா விதமான ஜபங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இத திருப்பியும் சொல்லணும். தெக்வா ஜப்யா அநேகஷா. பக்தி எத்தனையோ ஜபம் பண்ணிட்டு இருப்ப, எல்லாத்தையும் ஓரமா வைப்பா கொஞ்ச நாளைக்கு. இந்த துருவஸ்துதிய ஜபம் பண்ணு. இப்ப கத்துட்டு இருக்கியோன்னோ இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி தொடர்றார் பகவான். துருவாவதேஹி வக்ஷ்யாமி ஹிதம் தவ மகாமதே ஏன தே நிశ్చலம் சம்யக் பதமேதத் பவிஷ்யதி அகம் ஜிகமிஷு ஸ்வாசாம் புரி வாராணசீம் சுபாம் சாட்சாத் விஸ்வேஸ்வரோத்ர யத்ர திஷ்டதே மோக்ஷகாரணம் விபன்னானாஞ்ச ஜந்தூனாம் யத்ர விஸ்வேஸ்வரஸ்வயம் கர்ணே ஜாபம் பிரகுருதே கர்ம நிர்மூலலக்ஷமம். ஏ துருவனே, ஒரு விஷயத்தை சொல்றேன். ஏ மகாமதே, கொஞ்சம் கேடு. அவதேஹி வக்ஷ்யாமி, கேட்டுக்கோ. என்னன்னா நிశ్చலம் சம்யக் பதம் ஏதத் பவிஷ்யதி. உனக்கு இந்த பதம் இருக்கே, இது நிశ్చலமாகணும். ஏன்னா வேலை கிடைச்சிடலாம், ஒருத்தனுக்கு மேனேஜிங் டைரக்டரா வேலை கிடைச்சிடலாம். திறமா அந்த பொசிஷன்ல இருக்கணுமோ இல்லையோ. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவனையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பான். 6 மாசம் ஆச்சு சரியா வேலை பண்ணலன்னா தூக்கிடுவான். எதுவுமே கேரண்டி கிடையாது இல்லையோ. ஒரு துர்வாசர் வந்தார், அவரை மதிக்கலைன்னா டப்புன்னு தூக்கிடுவார் வேலையை விட்டு. தாபத்தை கொடுத்து எங்கேயாவது போய் ஆடா போற மாடா போற கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? அப்போ ஏதோ உனக்கு இந்த துருவ பதம் கிடைச்சிடுத்து, கல்பம் வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. நான் சொல்றதை கேளு, இது பண்ணேன்னா நிச்சலமா இருக்கலாம். அது என்ன? நான் ஒரு தடவை வாராணசி புரி, சுபமாக இருக்கக்கூடிய மங்களமான வாராணசிங்கிற புரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஜிகமிஷுகு வாசம் புரி வாராணசி. வாராணசி என்கின்ற புரியில் சென்று வாசம் பண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தேன். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது! சாட்சாத் விஸ்வேஸ்வரோ யத்ர திஷ்டதே மோக்ஷகாரணம். மோக்ஷத்திற்கு ஹேத்துவா இருக்கிறது யாரு? விஸ்வேஸ்வரன் தான். நிர்குண பரம்பிரம்மமாச்சே அது. விஸ்வஹானாலே பரமேஸ்வரன், ஈஸ்வரனாக இருக்கார். அதுவே சிவமங்களஸ்வரூபம், நிர்குண நிரவயவ நிராகாரமாக இருக்கிற ஜோதிஸ்வரூபம், அனந்த கைவல்ய சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம் பிரம்ம வஸ்துதான் விஸ்வேஸ்வரன். அதனால் அவரே மோட்சகார். அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு நானே ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த க்ஷேத்திரத்துல காதுல ஜபத்தை பண்றார் பரமேஸ்வரன். கர்ணே ஜாபம் பெருக்குதே. என்ன காதுல ஜபம் பண்றாரு? யாருக்குன்னா ஜந்தூனாம் விபன்னானாம். அங்க இருக்க
உயிரை விடுகின்ற தன்மையில் இருக்கக்கூடியதாகிய ஜீவன்களுக்கு காதுல ஜபம் பண்றார். யார் பண்றா? விஸ்வேஸ்வர ஸ்வயம். சாட்சாத் விஸ்வேஸ்வரனே கர்ணத்துல பிரணவாகாரமான ஸ்வரூபத்தை, பரம்பிரம்ம ஸ்வரூபத்தை உபதேசம் பண்றார். கர்ம நிர்மூலன க்ஷமம். அது என்ன பண்ணிடுதுன்னா, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. கர்மாவை நிர்மூலமா அழிச்சிடக்கூடிய சக்தி அந்த ஞானத்துக்கு இருக்கு. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அப்படின்னு நானே பகவத்கீதையில சொன்னேன். அந்த கீதா ஸ்லோக பரமாக இந்த ஞானத்தை உபதேசம் பண்றார் பரமேஸ்வரன் அங்க கர்ணத்துல. அப்படி ஒரு க்ஷேத்திரம், மகா புண்ணிய க்ஷேத்திரம், விப்ரர்கள் எல்லாம் என்றும் ஆனந்தப்படுகின்ற க்ஷேத்திரம் அந்த வாராணசி க்ஷேத்திரம். அஸ்ய சசார துக்கஸ்ய சம்சார துக்கஸ்ய சர்வோபத்ரவாய் திரவதாயினஹ உபாய ஏக ஏவ அஸ்தி காஷிகானந்த பூமிகா. இந்த உலகத்துல துக்கங்கள் போக்குறதுக்கு, சம்சார துக்கத்தை போக்குறதுக்கு, எல்லா உபத்திரவத்தையும் நீக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எல்லா உபத்திரவத்தையும் கொடுக்கறது இந்த சம்சாரம். அதை நீக்கிறதுக்கு உபாய ஏக ஏவ அஸ்தி. எதிராதுன்னு கேட்டேன்னா நான் சொல்றேன், காஷிகா ஆனந்த பூமிகா. ஆனந்த பூமி, ஆனந்த வனம் என்று சொல்லப்படக்கூடிய காஷிகா, காசி க்ஷேத்திரம் இருக்கே, அந்த காசி க்ஷேத்திரம் தான் ஒரே வழி இந்த சம்சார துக்கத்தை நீக்கக்கூடியது. இதம் ரம்யம் இதம் நேதி பீஜம் துக்கம் துக்க மகாதரோஹோ தஸ்மின் காஷ்யக்னினா தக்தே துக்கஸ்ய அவசரः குதஹ. இதம் ரம்யம், இதம்னா இது ரொம்ப அழகா இருக்கு, இது அழகில்லாம இருக்கு அப்படின்னு பாரபட்சம். இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது சந்தோஷத்தை கொடுக்கறது, இது துக்கத்தை கொடுக்கறது, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பீஜம் இருக்கே, அது துக்க மகாதருகுன்னு சொல்றார். துக்கத்தை கொடுக்கக்கூடிய பெரிய மரம் அது. ஏன்னா இலையையும் தலையையும் வச்சுட்டு அது என்ன பண்ணுது, பழத்தையும் பூவையும் நோக்கி மோகிக்க பண்றது. சம்சாரம்ன்ற இந்த பெரிய மரம், அத மரத்தை வெட்டினா போறாது, திருப்பி வளர்ந்துடும். அவ்வளவு பெரிய மரத்தை வெட்டுறதே கஷ்டம், வெட்டினாலும் திருப்பி துளுத்து வந்துடும். ஏன்? வேர் இருக்கே. அப்ப சமூலம் அத நாசம் பண்ணணும்னா எரிக்காதான் முடியும். அப்படி எரிக்கிறது எங்கன்னா காஷி அக்னி தக்தஹா. காஷிங்கிற அந்த அக்னி இருக்கே, அதனால எரிக்கப்பட்டாதான் துக்கஸ்ய அவசரः குதஹ. திருப்பி எப்படி வர முடியும்? மரம் வேரோட சேர்த்து எரிச்சாச்சுன்னா வருமோ? வர முடியாதோ இல்லையோ. அதனால இந்த காசி க்ஷேத்திரம்ங்கிறது தான் அந்த அக்னி. அந்த அக்னிய நீ தெரிஞ்சுக்கோ ஹே துருவா. நான் சொல்றேன், இந்த காசிங்கிற மகா க்ஷேத்திரம் தான் இது எல்லாத்தையும் எரிக்கக்கூடியது. பிராப்யம் சம்பிராப்யதே ஏன ந பூயோ ஏன சோச்யதே பராயா நிவிருத்தே ஸ்தானம் எத்ததானந்த கானனம். பிராப்யம் சம்பிராப்யதே ஏன. பிராப்யம்னா எதெல்லாம் அடைய வேண்டி இருக்கோ, சர்வான் காமான் சமஷ்ணுதே. எதெல்லாம் விரும்பப்படுறதோ அதெல்லாம் எதனால அடையப்படுறது, அடைய வேண்டிய எல்லாத்தையும் எதனால அடையப்படுறது, அடைய முடியும் அப்படின்னா ந பூயோ ஏன சோச்சதே.
திருப்பி திருப்பி யோசிச்சு பார். அந்த துக்கம் திருப்பி வராத மாதிரி, இது எனக்கு வேணுமே அப்படிங்கிற சிந்தனை தான் பிராபியம்ங்கிறத உனக்கு ஏற்படுத்திடுது. ஹே துருவா, இன்னைக்கு நீ தோசை வேணும்ப, நாளைக்கு வடை வேணும்ப, நாளைக்கு சைக்கிள் வேணும்ப, அடுத்த நாள் கம்ப்யூட்டர் வேணும்ப, அடுத்த நாள் செல்போன் வேணும்ப. விஷயங்கள் மாறிண்டே இருக்கு. அத்தனையும் சேர்த்து ஒண்ணுத்தினால அடைய முடியுமா? முடியாது. ஆனா நான் ஏதோ ஒண்ணு இருந்தாதான் பூரணமானவன் அப்படிங்கிற அந்த அஜ்ஞானத்தை நீக்கிட முடியுமோ இல்லையோ? அதை நீக்கிட்டோம்னா அப்புறம் பிராபியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு தன்மை உனக்கு வரணும்னா பராயா நிவிருத்தே ஸ்தானம் எத்தது ஆனந்த காணனம். அந்த ஆனந்த காணனம்னு சொல்லப்படக்கூடியதாகிய இந்த காஷி இருக்கே, அந்த ஆனந்த காணனம் தான் இந்த துக்கத்துக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ற ஒரு ஸ்தானம். இந்த துக்கம்ங்கிற ஒரு தன்மை இருக்கே, அதை நீக்கக்கூடியது. அதனால எதெல்லாம் அடையணுமோ அதெல்லாம் இங்க அடையப்படுறது. ஏன்னா அடைதலுக்கு ஒன்றுமே இல்லைன்ற ஒரு சிந்தை உனக்கு ஏற்பட்டுடும். அமிர்தா என முத்ருஜ்ய புருஷோன்யத்ரயோ வசேத் ஆனந்த கானனம் சம்போஹோ குதஸ்தஸ்ய சுகோதயः. அமிர்த ஆயன, அமிர்தாயனம், அமிர்தத்தினுடைய அயனம், இடம், திருஷ்டி, தரிசனம். அது எது? ஆனந்த கானனம். ஆனந்த கானனம் காசிங்கிற அந்த அமிர்தபுரி. காசியில இருந்தா மனசுல ஒரு சாந்தி. கங்காதேவி எல்லா பாபத்தையும் நிவர்த்தி பண்றா, சாந்தத்தை ஏற்படுத்துறா, சந்தோஷத்தை கொடுக்குறா. 4 வருஷம் இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். அந்த ஆனந்த கானனம்ன்ற அமிர்தாயனம் அதை விட்டுட்டு எங்கேயாவது போனான்னா அவனுக்கு எங்க சுக்கம் வரும்? சொல்றார் மகாவிஷ்ணு. பரமேஸ்வரனுடைய அந்த ஆனந்த கானனத்தை விட்டு எங்க போய் சுக்கத்தை தேட போற ஹே துருவா? அப்படி ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு சமமா ஒண்ணும் கிடையாது, உலகத்துல கிடையாது. பரம் ஷராவஹஸ்தஸ்ய காண்டாலாகார வீதிஷு பிக்ஷார்த்தமடனம் காஷ்யாம் ராஜ்யம் நான்யத்ர நீரிஷு வைகுண்ட நகராத் காஷீம் நித்யம் விஸ்வேஷமர்ச்சிதும் அகமாயா நியமாத் ஜகதர்ச்சயந்தர் ததர்ச்சிதாம் மய்யா பரமாசக்திः திரிலோக்யா ரக்ஷணः க்ஷமா தத்ர ஹேதுர்மஹேஷானः சுதர்ஷன சக்கரதः. இந்த சண்டாளர்கள் வசிக்கின்ற வீடுகளாகிய தெருக்கள் நிறைந்த காசி புறத்தில் பிக்ஷை எடுப்பது அந்நிய ராஜ்யங்களில் வாழ்வதை விட சிறந்ததப்பா துருவா. பரம் ஷாராவஹ தஸ்ய சாண்டாலாகார வீதிஷு. சாண்டாளர்கள் வசிக்கின்ற வீதிகள் பிக்ஷார்த்தம் அடனம் காஷ்யாம். பிக்ஷை எடுப்பதற்காக காசியில் செல்வது ராஜ்யம் நான் அந்நியத்திர நீரிஷு. நீ எங்கேயோ போய் ராஜ்யங்கள்ல பைய ஒரு வசதிகளோட இருக்கிறதுக்கு காசியில கையில பிக்ஷை எடுத்துன்னு வாழறது சந்தோஷத்தை கொடுக்கும். எதிரிகள் இல்லாத ராஜ்யத்துல இருக்கிறது கூட இதை விட சுகம் கிடையாது.
வைகுண்ட நகராது, வைகுண்டத்திலிருந்து நான் நித்தியம் காசியும் விஸ்வேஷம் அர்ச்சித்தும், வைகுண்டத்திலிருந்து நான் என்ன பண்றாரு, தினமும் நித்தியம் காசிக்கு போய் பரமேஸ்வரனை விஸ்வேஸ்வரனை நான் பூஜை பண்றேன். எப்பேற்பட்ட விஸ்வேஸ்வரர், ஜெகதர்ச்சியன் ததஸ்திதாம், உலகத்தினால அர்ச்சிக்க வேண்டியவராகிய அந்த நியமமாக நான் அகம் ஆயாமி நியமாது மையா பரமா சக்தி, என்னுடைய இந்த பரமசக்தி இருக்கே, சுதர்சனம் இருக்கே, அந்த சக்தி எப்படி எனக்கு கிடைச்சது? பரமேஸ்வரன் தான் அந்த சுதர்சன சக்கரத்தை எனக்கு கொடுத்தார். தத்ர ஹேதுஹு மகேஷானஹா ச சுதர்சன சக்கரதஹா, எனக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே அந்த பரமேஸ்வரன் தான். அந்த சக்தி சுதர்சன சக்கரத்தினாலதானே நான் உலகத்தையே ரட்சிக்கிறேன். சக்தி திரிலோக்கிய ரக்ஷண க்ஷமா, மூன்று உலகத்தையும் ரட்சிக்கின்ற அந்த ஒரு க்ஷமத்தை சக்தி எனக்கு எங்கேருந்து வந்தது? சுதர்சன சக்கரம் மகா பரமேஸ்வரனால கொடுக்கப்பட்டது தானே அது. புராஜாலந்தரம் தைத்தியம் மமாபி பரிகம்பனம் பாதாங்குஷ்டாக்ரரேகோத்தம் சக்கரம் சிருஷ்டுவா ஹரோஹரது. முன்பு ஒரு முறை ஜாலந்தரன் என்கின்ற தைத்தியன், திதியினுடைய புத்திரன் ராட்சசன் என்ன நடுங்க வச்சான். மமாபி பரிகம்பனம், கம்பனம்னா அதிர்ந்தேனா, மமாபி என்னையே நடுங்க வச்சான் அந்த ஜாலந்தரன்ற ராட்சசன். அப்போ அவனுடைய கால் கட்டவரல் ரேகையினால பாதாங்குஷ்ட, பரமேஸ்வரன் தன்னுடைய பாத அங்குஷ்டம்னா கட்டவரல்னால, கட்டவரல்ல இருக்க ரேகை அங்குஷ்ட அக்ரரேகா உத்தம், கால் முன்னேற இருக்கக்கூடிய அந்த ரேகையிலிருந்து சக்கரம் சிருஷ்டுவா ஹரோஹரது, சக்கரத்தை உற்பத்தி பண்ணி பரமேஸ்வரன் அந்த ஜாலந்தர ராட்சசனை வதம் பண்ணார். அந்த ரேக கால்கள்ல பரமேஸ்வரனுக்கு ரேக ஒரு அழகு. கும்பகோணத்துல நாகேஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்க பெரிய ஒரு நடராஜா இருக்கார், கூட அம்பாள் கையில தாளத்தை வச்சுட்டு இருக்கா. பெரிய நடராஜா. ஆருத்ரா அபிஷேகம் முடிஞ்சு சுவாமி புறப்படுவார். அப்போ முடிஞ்சா அதை பார்க்கணும். அந்த சுவாமி பாதத்தை தூக்கின்னு ஆடுறாரோ இல்லையோ, அந்த பாதம் அடியில பார்த்தா ரேகைகள் தெரியும். வார்க்கும் பொழுதே ரேகை வரா மாதிரி வார்த்து அந்த காலினுடைய உள்ளங்கால ரேகை பார்க்க முடியும் அந்த பரமேஸ்வரன். அது ஒரு அழகு. சுவாமியினுடைய பாதத்துல அது பார்க்கறது அற்புதமா இருக்கும். தஸ்ச சக்கரம் மயா லப்தம் நேத்ர பத்மார்ச்சனாத் விபோஹோ ஏதத் சுதர்ஷனாக்கிய வை தைத்ய சக்கர பிரமர்தனம். ஹே துருவா, பரமேஸ்வரனுடைய கட்டவரலிருந்து உற்பத்தியாக பார்க்கப்பட்ட அந்த சக்கரம், அதை நான் அடைஞ்சேன். வெறுமன அப்படியே கேட்ட உடனே என்கிட்ட கொடுத்துள்ள. நேத்திர பத்மார்ச்சனாது, கண்ணையே அர்ச்சனை பண்ணேன். கண்ணுன்ற தாமரைகளை வச்சு அர்ச்சனை பண்ணதுனால பரமேஸ்வரன் கிட்டேந்து எனக்கு இது கிடைச்சது. அதுக்கு சுதர்சனம், நன்றாக பார்க்கப்பட்டது அப்படின்னு அந்த தைத்திய சக்கர பிரமர்தனம்
தைத்தியங்கள் ராட்சசர்களுடைய கூட்டத்தை அழிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அந்த சுதர்சன சக்கரம் எனக்கு கிடைச்சது பரமேஸ்வரன் உடைய அனுகிரகத்தினால். தன்மயா தவ ரக்ஷார்த்தம் பூத வித்ராவணம் பரம் தாவத் பிரணுன்னம் புரதஸ்ததச்சாகமிஹாகதா. உன்னை காப்பாத்துறதுக்கு முதல்ல நான் அந்த சக்கரத்தை அனுப்பினேன். அது உனக்கு தெரியாது. நீ தபஸ் பண்ணும் பொழுது எத்தனையோ பேர் உன்னை ஹிம்சை பண்ண பிரயத்தனம் பண்ணான். ஆனா உன்னை ரட்சிக்கிறதுக்காக நான் முதல்ல அந்த சுதர்சனத்தை தன்மையா தவ ரக்ஷார்த்தம் பூத வித்ராவணம் பரம், அந்த மத்த விதமான பூதங்கள் பிரேதங்கள் பிசாச்சங்கள் இதுல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக என் சுதர்சன சக்கரத்தை நான் அனுப்பினேன். அப்புறம்தான் புறத்தகா ததச்சாக மிகாகதா, அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். எதை நான் பக்தர்களுடைய பாபத்தை தீக்கணும்னாலும் கஷ்டத்தை தீக்கணும்னாலும் நான் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். முதல்ல என்னோட சக்கரத்தை அனுப்பிடுவேன். தள்ளி இருக்கிற கஷ்டங்களை நீக்கிறதுக்கு தான் இந்த சக்கரம். பக்கத்துல இருக்கிற துக்கங்களை நீக்கிறதுக்கு என்னுடைய கதை போறோம். எங்கேயோ இருக்கு அப்படின்னா முதல்ல என் சுதர்சன சக்கரம் வந்துடும். அது மாதிரி உன்னை ரட்சிக்கிறதுக்காக நான் என்னுடைய சக்கரத்தை அனுப்பினேன். அதுதான் உன்னை இப்படி காப்பாத்தித்து. காஷீமிதானீம் யாஸ்யாமி விஸ்வேஸ்வர விலோகனே அத்ய யாத்ராஸ்தி மகதி கார்த்திக்யாம் பகு புண்ணியதா. நான் இப்போ காஷிக்கு போகணும், விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு கார்த்திகை மாசம் யாத்திரை ஆரம்பிக்க. இப்போ கார்த்திகை மாசம்தான் போயின்னு இருக்கு. இன்னும் 4 நாள்ல கார்த்திகை சதுர்தசி வருது, அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி வருது. அந்த கார்த்திகை மாசத்துல விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கு நான் இப்ப போகிறேன். ஏன்னா இன்னைக்கு யாத்திரை ஆரம்பிக்க, பஞ்சகோஷி யாத்ரா. கார்த்திகஸ்ய சதுர்தஷ்யாம் விஸ்வேஷம் யோ விலோகயேத் ஸ்நாத்வா ச உத்தரவாகின்யாம் ந தஸ்ய புனராகதிஹி. இந்த கார்த்திகை சதுர்தசி இப்ப வரப்போறதே நவம்பர் 4ஆம் தேதி. ஹே துருவா, அன்னைக்கு யாரு விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்றாளோ, உத்தரவாகியான கங்கால ஸ்நானம் பண்ணி யாரு போய் விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்றாளோ அவளுக்கு திருப்பி ஜென்மா கிடையாது. அதனால நவம்பர் 4க்குள்ள முடிஞ்சவா காசியில போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்கோ. திருவா ஞானும் போப்பறேன், நீயும் வாங்குறார். இத்யுக்த்வா தார்க்ஷ்யமாரோப்ய த்ருவம் ஆனந்தமேதுரம் க்ஷணாத் வாராணசிம் பிராப ஹரிஹி ஸ்மரஹரோஷிதம் ஓஷிதாம். இவ்வாறு கூறிய மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்றார்? தார்க்ஷ்யமாரோப்ய த்ருவம் ஆனந்தமேதுரம், துருவனையும் தூக்கி கருடன் மேல வச்சுண்டாராம். வச்சுண்டு துருவனுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு க்ஷணத்துல வாராணசி அடைஞ்சார். க்ஷணாத் வாராணசிம் பிராப ஹரிஹி. மகாவிஷ்ணுவானவரே துருவனையும் அழிச்சுண்டு கருடன் மேல உட்கார்ந்துட்டு அவரே காசி கஷேத்திரத்துக்கு வராரா. ஸ்மர ஹரோஷிதம் ஓஷிதாம். அப்படி மகாவிஷ்ணு காசிக்கு அடையறார். இன்னும் 4 நாள்ல கார்த்திகை சதுர்தசி வேற வர்றதுனால சரியான நேரத்துல வரார். அப்படிங்கிறதோட இன்னைக்கு நிறுத்திப்போம், மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.